இந்த இரவு நீங்கள் கேட்டதை அல்ல, சிவன் உங்களுக்கு தேவையானதை தருவார். இந்த மகா சிவராத்திரியில் சிவனிடம் நீங்கள் வேண்டியது நிறைவேறாமலும் போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நிச்சயம் நடக்கும். சிவன் ஒரு தேவதை அல்ல, அவர் ஆசை பட்டியலை நிறைவேற்றும் வியாபாரி அல்ல. சிவன் என்பது உங்கள் அகந்தையை உடைக்கும் சக்தி, உங்கள் பயம் கரைக்கும் தீ, உங்கள் கர்ம பிணைப்புகளை அவிழ்க்கும் மௌனம். இந்த இரவில் நீங்கள் பணம் கேட்கலாம், அவர் பொறுமையை தருவார். நீங்கள் பதவி கேட்கலாம், அவர் பொறுப்பை தருவார். நீங்கள் உறவு கேட்கலாம், அவர் தனிமையின் உண்மையை காட்டுவார். ஏனென்றால் சிவன் உங்களை மகிழ்விக்க வரவில்லை, உங்களை முழுமையாக்க வந்திருக்கிறார். இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் கண்ணீர் விட்டால் அது பலவீனம் இல்லை, அது பல ஜென்ம கர்மங்கள் வெளியேறுவதின் அடையாளம். இந்த இரவில் நீங்கள் அமைதியாக இருந்தால் அதுதான் சிவ வழிபாடு. மந்திரம் பேசாதீர்கள், பேச்சை நிறுத்துங்கள். அப்போது சிவன் பேசுவார். சிவன் வரம் தரமாட்டார், சிவன் உங்களை மாற்றிவிடுவார். அதுதான் மகா சிவராத்திரியின் ரகசியம். அடுத்த பகுதியில இந்த ஒரே இரவு உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி உங்களை காக்கும் என்று சொல்கிறேன். பார்ட் 6 தவற விடாதீர்கள்.